வணக்கம். அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போரும் நம் குல தொழிலாக செய்து பல மக்களுக்கு வேளாண்மை மற்றும் தொழிலாக கொண்டு பல மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன்கள் நாம். நமது நாம் தமிழர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 28ஆம் தேதி தனது தேர்தல் அறிக்கையில் நாலாவது அறிக்கையாக நமது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்களை, அதாவது எஸ்சி பட்டியலிலிருந்து தனி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இவர்களை இந்த எஸ்சி பட்டியலிலிருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து இந்த தேர்தல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவருக்கு செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது செந்தமிழர் சீமான் அவர்கள் இப்பொழுது மட்டுமல்ல, அதாவது ஆரம்பத்திலிருந்து நமது பெயர் மாற்றம் கொடுப்பதிலிருந்து நமது பெயர் மாற்றத்திற்கு மட்டுமல்ல, இப்பொழுது வரை நமது தேவேந்திரகுல மக்களின் ஒற்றை கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு தொடர்ந்து அதாவது ஆணித்தரமாக பல பிரஸ் மீட்டு, பல பொதுக்கூட்டம், பல மேடைகளிலும் நமது தமிழராகிய நமது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அதிகப்படியான பல செய்திகளையும் இந்த பட்டியல் வெளியேற்றத்தையும் வலியுறுத்தி வருகிறார். அவருக்கு நமது தேவேந்திரகுல மக்கள் கண்டிப்பாக ஆதரவு அளிக்க வேண்டும். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில், அதாவது பறையர் பஞ்ச நிலங்கள் மீட்பு பொதுக்கூட்டத்திலும் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி வலியுறுத்தியுள்ளார். அப்புறம் கடந்த 2/8/2025 அன்று சனிக்கிழமை தேனி பங்களாமேட்டில் நமது தேவேந்திரகுல மக்களின் ஒற்றை கோரிக்கையாக இருக்கக்கூடிய, அதாவது பட்டியல் வெளியேற்றத்திற்காக ஒரு பொதுக்கூட்டம், அது பொதுக்கூட்டமல்ல, அதாவது மாநாடு போல் நமது தேவேந்திரகுல மக்கள் அனைவரும் சிறப்பித்தார்கள். அந்த கூட்டத்தில் நமது தேவேந்திரகுல மக்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்காக அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து எங்களை, அதாவது நமது தேவேந்திரகுல மக்களாகிய தமிழர்களை உடனடியாக பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றும் பல நல்ல தகவல்களை அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த நாம் தமிழர் உறவுகள் பேசினார்கள். அதில் செந்தமிழர் சீமான் அவர்கள் கடைசியாக உரையாற்றினார். நமது மக்கள் அவருக்கு பல சிறப்பான வரவேற்புகள் கொடுத்து, பல பரிசுகள் கொடுத்து, ஏற்கலப்பை மற்றும் நெல்மணிகள் கொடுத்து அவருக்கு சிறப்பித்தார்கள். நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் மழை பெஞ்சு கூட நிறுத்தாமல் பேசுனாப்படி. ஆனால் கடைசி நேரத்தில் மழை விடாமல் இருக்கட்டும் பேச்ச முடிச்சிட்டாப்படி. இல்லாட்டி இன்னும் நல்லா நிறைய பேசியிருப்பாப்படி. நாம் தமிழர் சீமான் அவர்கள், செந்தமிழர் சீமான் அவர்கள் உண்மையிலே நமது தமிழராகிய நமது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு நிறைய தடவை நமது மக்களுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கிடைப்பதற்காக பல தடவை போராடி பல செய்திகளை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து நமது நாம் தமிழர் செந்தமிழர் சீமான் அவர்கள் அதாவது பல்லர் என்பது இழிவான சொல் கிடையாது. பல்லர் என்பது உழவர், அதாவது பல்லு என்பது உழவு, அதாவது வேளாண்மை என்பதை தொடர்ந்து நல்ல ஒரு செய்திகளை நமது மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்புறம் பல்லர்தான் பாண்டியர் என்ற ஒரு விடயத்தை, அதாவது ஆணித்தரமாக இதுவரை சொல்லி கொண்டிருக்கும் நமது நாம் தமிழர் சீமான் அவர்களை கண்டிப்பாக நமது தேவேந்திரகுல மக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது பிஜேபியாக இருக்கட்டும், அதாவது காங்கிரஸாக இருக்கட்டும், யாருமே இங்கே இருக்கக்கூடிய
எதிர்க்கட்சி இன்னும் சின்ன சின்ன கட்சிகள், அதாவது இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தெலுங்கு திராவிட திருட்டு கட்சி கூட இன்றைக்கி வந்து நமது தேவேந்திரகுல மக்களின் ஒற்றை கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றத்தை, அதாவது பேச வாய் திறக்கும் இந்த திராவிட ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கருணாநிதி, தெலுங்கர் கருணாநிதியின் மகன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 முறை, அதாவது மத்திய அரசு வந்து இந்த தேவேந்திரகுல மக்களின் பட்டியல் வெளியேற்றத்தை பரிசீலனை செய்ய சொல்லி 3 முறை மனு அனுப்பியும் இதுவரை என்னமோ வந்து இந்த தேவேந்திரகுல மக்கள் வந்து என்னமோ சலுகையில் தான் அப்படியே முன்னேறி வர்றாங்க அப்படின்ட்டு ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் முன்னிலையில் நமது செந்தமிழன் சீமான் அவர்கள் நமது பட்டியல் வெளியேற்றத்திற்காக இன்னும் பல பொதுக்கூட்டங்கள் நடத்துவார். அனைவரும் வந்து இந்த செந்தமிழன் சீமான் பட்டியல் வெளியேற்றம் நடத்தக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். மற்றும் நமது தேவேந்திரகுல வேளாளர் இனத்தை சேர்ந்த இளைஞர் பட்டாளங்கள் மற்றும் மல்லத்திகள் மற்றும் பொதுமக்கள், பெரியவர்கள் அனைவரும் வந்து இந்த முறை 2026 தேர்தல்தான் நமது பட்டியல் வெளியேற்றத்துக்கான ஒரு ஆயுதம். இந்த தேர்தலை கண்டிப்பாக முழுமூச்சாக பயன்படுத்தி நமது தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்கக்கூடிய எந்த கட்சிக்காக வாக்களிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்துடன் இருந்து நமது பட்டியல் வெளியேற்றத்தை, நமது தேவேந்திரகுல மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றத்தான் உயிர் மூச்சு. அதாவது இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக நமது பருத்திக்கோட்டை நாட்டார் அவர்கள்லாம் வந்து இந்த பெயர் மாற்றத்துக்காக ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தை வெளியெடுத்தாங்க. ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தை வந்து செஞ்சாங்க. அதே மாதிரி நமது தேவேந்திரகுல பண்பாட்டு கழகம் வந்து நமது பரமக்குடி மற்றும் சிறு அமைப்புகள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து நமது மக்களின் மானத்தை காப்பாற்றி இளைய தலைமுறைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் இந்த இழி சொல்லாக இருக்கக்கூடிய இந்த சாக்கடையாக இருக்கக்கூடிய இந்த எஸ்சி பட்டியலிலிருந்து கண்டிப்பாக வெளியேறி தன்மானமாக அப்படியே தலை நிமிர வேண்டும். இதற்கு வந்து அதாவது நமது தமிழர்களுக்கு கோரிக்கைக்காக பல போராட்டங்களை வென்றெடுத்த நமது தமிழினவேந்தர் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இவர்கள் கூட இன்று வரை நமது பட்டியல் வெளியேற்றத்துக்கான ஒரு வார்த்தையை கூட இதுவரைக்கும் முன்னெடுத்து ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்காத வகையில் முதலாக நமது செந்தமிழன் சீமான் அவர்கள் தமது அதாவது தேர்தல் அறிக்கையில் இந்த ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அனைத்து தேவேந்திரகுல மக்களும் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நமது ஒற்றை கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கண்டிப்பாக வென்றே ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.